I support your plan to end the war in Gaza, which achieves our war aims. இன்றைய இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒரு சந்திப்பு ஒன்று அல்லது ஒரு நிகழ்வு ஒன்று அமெரிக்க வாஷிங்டன் டிசியின் ஒயிட் ஹவுஸில் நடைபெற்றிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாவுக்கும் இடையிலான இந்த சந்திப்பு தான் இன்று உலகத்தினால் அதிகமாக உற்று நோக்கப்பட்டதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சந்திப்பாகும். இந்த சந்திப்பின் போது இஸ்ரேலிய பிரதமர், அதாவது இதுவரை காலமும் போர் நிறுத்தத்திற்கான எந்தவித சமிக்ஞையும் கொடுக்காத இஸ்ரேலிய பிரதமர் அவர்கள் அமெரிக்காவின் நிர்பந்தமோ அன்பு தொல்லையோ அன்பு காரணங்களினாலோ இந்த போர் நிறுத்தம் ஒன்றிற்கான ஒத்துழைப்பை வழங்கி இருக்கிறார். அதாவது அமெரிக்காவின் இந்த சீஸ்ஃபயர் பிளானுக்கு தான் ஒத்துக்கொள்வதாக என்று அறிவித்திருக்கின்றார். இன்று இந்த நடைபெற்ற இந்த சம்பவங்களையும் இந்த போர் நிறுத்த சீஸ்ஃபயர் பிளானின் முழுமையான விவரங்களையும் இந்த பகுதியிலே விரிவாக பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சஜன் ராஜ். இன்று செப்டம்பர் 29, 2025 ஆண்டு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு 4வது முறையாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை இந்த வருடத்திலே சந்தித்திருக்கின்றார். கடந்த பிப்ரவரி மாதம் அவர் பதவியேற்றது தொடங்கி இன்று வரை 4 முறை சந்தித்திருக்கின்றார். இது ஒரு அபூர்வமானதும் ஆச்சரியமான ஒரு விடயம்தான். குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் ஒரு தலைவரை ஒன்றிற்கும் மேற்பட்ட தடவைகள் சந்திப்பது மிகவும் ரேரான ஒரு சம்பவம், அரிதான ஒரு சம்பவம். அந்த வகையில் தற்பொழுது பெஞ்சமின் நெட்டன்யாகுவை இந்த முறை சந்தித்திருப்பதானது உலகத்தினால் கொடுக்கப்பட்ட அதிகளவான ஒரு பிரஷர் மூலம்தான் என்பது ஒரு நிதர்சனமான ஒரு வெளிப்படையான உண்மை. ஆம், குறிப்பாக இந்த இஸ்ரேல் காசாவில் நடத்தி கொண்டிருக்கும் இந்த போர் தொடர்பாகவும் அங்கு நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த மனித அவலங்கள் தொடர்பாகவும் கடுமையான ஒரு பிரஷர் ஐக்கிய நாடுகள் சபை, மனித உரிமைகள் சபை, ஏனைய மிக பிரதான நாடுகளினால் வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் தான் இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கின்றது. குறிப்பாக கடந்த வெள்ளிக்கிழமை ஐக்கிய நாடுகள் சபையிலே உரையாற்றிய பெஞ்சமின் நெட்டன்யாகு போர் நிறுத்தம் தொடர்பான எந்தவித சமீட்சையும் தான் வெளிப்படுத்தாமலேயே தனது உரையை நடத்தியிருந்தார். அது மட்டுமல்லாமல் ஹமாஸ் உடனடியாக ஆயுதங்களை கீழே வைத்து ஹாஸ்டேஜை விடுவித்தால் மாத்திரமே இஸ்ரேல் போரை நிறுத்தும் என்ற ரீதியிலான ஒரு கருத்தை தான் அன்று தெரிவித்திருந்தார். பின்னர் அன்று மாலை டொனால்ட் ட்ரம்ப் தனது பயணத்தின் போது பத்திரிகையாளர்களை சந்தித்த வேளையில் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அதாவது காசாவிற்கான ஒரு ஃபைனல் பிளான், அதாவது ஒரு சமாதானத்திற்கான இறுதி பிளான் ஒன்று வடிவமைக்கப்பட்டு விட்டதாகவும் அது வெகு விரைவில் அமுலுக்கு வரும் என்ற ரீதியிலான ஒரு தகவலைத்தான் வெள்ளிக்கிழமை வெளியிட்டு விட்டு சென்றிருந்தார். கடந்த சனி ஞாயிறு ஒரு சஸ்பென்ஸாகத்தான் இருந்தது, என்ன நடக்கப் போகிறது என்ற ரீதியில். அந்த நிலையில் இன்று ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட பெஞ்சமின் நெட்டன்யாகு